கடலூரில் 1 வயது குழந்தையின் சிகிச்சைக்கு 16 கோடி ரூபாய் தேவைப்படுவதால் அதற்கு உதவிட பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்பளிமேடு கிராமத்தை சேர்ந்த சிவராஜ் சிவசங்கரி தம்பதியின் 1 வயது குழந்தைக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது தசைநார் சிதைவு நோயால் குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கான சிகிச்சை அளிப்பதற்கு 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஊசியை செலுத்த வேண்டியுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கான தொகை அவர்களிடம் இல்லாததால் அந்த ஊசியை செலுத்தி குழந்தையை காக்க உதவி கேட்டு ஆட்சியரிடம் பெற்றோர் மனு அளித்துள்ளனர். என் குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு. குழந்தை மிஞ்சி போனால் 2 வயசு வரைக்கும் தான் இருக்கும். 2 வயசுக்குள்ளே ஊசி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த உயிருக்கே அந்த நோயெல்லாம் அந்த உயிருக்கே ஆபத்து. அவன் சரியாகணும்னா அந்த 16 கோடி சீன் தெரப்பி இன்ஜெக்ஷன் போட்டால் அவன் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு அப்படின்னு பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பினாங்க சார். குழந்தை உயிர் அந்த இன்ஜெக்ஷன் இப்போ என் குழந்தைக்கு போடணும் சார். அதில் முதலமைச்சர் ஐயா உதவி பண்ணணும், சமூக ஆழ்வார்கள் எல்லாமே உதவி பண்ணணும் சார். என் குழந்தையோட உயிரை காப்பாற்றணும் சார்.